சிரஞ்சீவி. அத்தியாயம் 20. தன்னை நோக்கி வேகமாக விரைந்து நெருங்கி வரும் அந்த 2 வரிசை வீரர்களை எதிர்ப்பதற்கு தயாராக வீறு கொண்டு வீரபாண்டியன் நிற்க, அவன் அருகில் வந்தவுடன் இடது வலது என பிரிந்து 2 பக்கமும் தாக்குதலை தொடங்கியது. அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருந்த ஆதித்த கரிகாலன் தன் கண் எதிரே காலனாய் புறவியில் வீற்றிருப்பதைக் கண்ட வீரபாண்டியன் ஒரு கணம் அதிர்ந்து போனான். முதலாய் களத்தில் நேருக்கு நேராய் இருவரும் ஒருவரையொருவர் பார்க்கும்போது இருவர் மனதிலும் தோன்றியது ஒரே எண்ணம்தான். சிறந்த வீரனுடன் தான் மோதப்போகிறோம் என்பதுதான் அது. இருவருக்கும் நடுவில் போர் உக்கிரமாக தொடங்கியது. ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதிலடி இருவரிடமும் சமமாகவே இருந்தது. வாட்கள் மோதும் சத்தம் தவிர சிந்தையில் வேறு எதுவுமே இல்லை ஆதித்தனுக்கு. ஆதித்தனின் தாக்குதலுக்கு ஏற்றவாறு எதிர்த்து தாக்குவது எளிதான விஷயமில்லை என்பதை புரிந்து கொண்டான் வீரபாண்டியன். நீண்ட நேரம் தாக்கு பிடிக்க முடியாது என்பது புரிந்த போது தனது ஆபத்துதவி படைகளை தேடினான். ஆதித்த கரிகாலனோ தன் ஒட்டுமொத்த உடம்பின் சக்தியையும் தன் உடை வாளில் செலுத்தி இருந்தான். எதற்காக போர் எடுத்து வந்தோமோ அந்த எதிரி கண் எதிரில் 3 தலைமுறைகளாக சோழ வம்சத்தின் புகழ் குறைக்கும் ஒரு கரையை உண்டாக்கியவனை அழித்து குலத்தின் மானம் காக்கும் தருணம் இது. இவனை விட்டுவிடக்கூடாது. இந்த போரோடு பாண்டியர் படை என்பதே இல்லாமல் போய்விட வேண்டும். அதற்கு ஒரே வழி, இவன் அழிந்தே ஆக வேண்டும். வெறி ஏறி மூர்க்கத்தனமாக தாக்க ஆரம்பித்த ஆதித்தனை வெல்வது கடினம் என்பதை உணர்ந்த வீரபாண்டியன் முகம் வெளிர ஆரம்பித்தது. அதே நேரம் ரவிதாசன் பரமேஸ்வரன் படைகளை தனது படைகளால் ஓட ஓட விரட்டி கொண்டிருந்தான் பார்த்திவேந்திரன். ஆதித்தனின் நண்பனாயிற்றே, வீரத்துக்கு பஞ்சமா என்ன? ஆபத்துதவி படைகள் வீரபாண்டியனையோ ஆதித்தனையோ நெருங்க விடாமல் திறமையாக போரிட்டான் பார்த்திவேந்திரன். தொண்டை நாட்டு வீரர்கள் எதிரிகளை விரட்டி அடித்து வெற்றியை கொண்டாட ஆரம்பித்தனர். போர்க்களம் மெல்ல அடங்க தொடங்கியது. பாண்டியர் படை இருந்த தடமே தெரியவில்லை. பாண்டியர் படை தளபதி வீரசிங்கன் சுந்தர சோழரின் வாளுக்கு பலியானான். ரவிதாசனும் பரமேஸ்வரனும் உயிர் பிழைத்தால் போதும் என்று புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்தனர். அத்தனையும் அறிந்து கொண்டும் தன்னந்தனியாய் நின்று போராடும் வீரபாண்டியனை கண்டு பெருமை கொண்டான் ஆதித்தன். சோழர் படையின் வெற்றி உறுதியான நிலையில் நம்பிய ஆபத்துதவி நண்பர்களே தன்னை கைவிட்டுவிட்ட நிலையில் சோழத்தின் பெரு வீரர்கள் மத்தியில் கையில் உடை வாளோடு வீரபாண்டியன் கைது செய்யப்பட்டான். புறவியில் இருந்து கீழ் இறக்கப்பட்டு மன்னர் சுந்தர சோழர் முன்பு மண்டி போட வைக்கப்பட்டான். கையில் தன் வீர வாளுடன் கண்களில் வெறியுடன் தன் குலம் கொண்ட கரை தீர்க்க அவனை நெருங்கினான் ஆதித்த கரிகாலன். என்ன செய்ய போகிறான் என எல்லோரது இதயமும் துடிப்பை தீவிரப்படுத்த வீரபாண்டியனை நெருங்கிய ஆதித்தன் அவனது கை கட்டுக்களை அவிழ்க்க சொன்னான். அவனுடைய உடை வாளை எடுத்து அவனிடத்தே நீட்டி கூறினான், வீரபாண்டியரே, அடிமையாக வாழ்வது கூடாது என்று திரை செலுத்த மறுத்து களத்தில் எம்மை சந்தித்த உங்களின் வீரத்தையும் நோக்கத்தையும் நான் மதிக்கிறேன். அதே சமயம் நோக்கம் நிறைவேற நேர்மை தேவை என்பதை மறந்தது ஏன்? நண்பர்கள் என்ற பெயரில் தவறான சேர்க்கை காரணமா, அல்லது துணைக்கு இலங்கை மன்னனின் படை இருக்கிறது என்ற அசாத்திய துணிவா? ஏதோ ஒன்று உம்மை நிலை தவற செய்துவிட்டது. சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என்ற புகழுரையாலேயே தலைகணமும் அதிகமாகி போனதா? 3 தலைமுறைகளாக எம் முன்னோரை தூங்க விடாமல் செய்த வார்த்தைகள் அவை. அதை துடைத்து எறிவேன் என்று வாக்களித்து வந்துவிட்டேன். எம்மை நேரடியாக எதிர்க்க முடியாதவர்கள் உம்மை பயன்படுத்தி கொண்டனர் என்பதை கூடவா நீர் அறியவில்லை? சோழரின் ஆட்சியில் உங்களுக்கு என்னதான் குறை என்பது இன்று வரை தெரியவில்லை. என்றாலும் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடிவெடுத்த பிறகு அதை அடைய அதர்மத்தை கையாண்டது மட்டுமே தவறு. தூண்டியது சேர நாட்டு அந்தணர்கள்தான் என்றாலும் அவர்களுக்கு ஆதரவளித்து முன்னிறுத்தியது எம் அரசுக்கு நீர் இழைத்த துரோகம். ராஜ துரோகத்துக்கு தண்டனை மரணம் என்பதை நீர் அறிவீர். அதை அளிக்காமலும் எம்மால் விலக முடியாது. இதோ இங்கு சூழ்ந்து நிற்கும் எவருடனும் நீர் தனித்து சண்டையிடலாம். சோழ பேரரசரின் சார்பாக உமக்கு இந்த வாய்ப்பையும் வாக்குறுதியையும் நான் அளிக்கிறேன். நீர் வென்றால் உமக்கு விடுதலை. மறுபடியும் படை திரட்டி எம்மை களத்தில் சந்திக்க இன்னும் ஒரு வாய்ப்பு. விரைவில் முடிவெடுங்கள் என்று கூறினான் ஆதித்தன். ஒருவேளை எதிரி வென்றால்? தலை நிமிர்த்தி அலட்சியமாக கேட்டான் வீரபாண்டியன். வென்ற பிறகு அடுத்து என்ன நடந்தது என்பதை பார்க்க தலை உடலில் இருக்காது என்றான் ஆதித்தன் கம்பீரமாக. எதற்காக இந்த வீணான வாய்ப்பு? கண்களை சுருக்கி கூர்மையாக கேட்டான் வீரபாண்டியன். நிராயுதபாணியான பாண்டியனை சோழர் பலர் கொன்றுவிட்டார்கள் என்ற அவப்பெயர் எம் குலத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக மட்டும் அல்ல.
நம் வீரம் என்னவென்று வெளிப்படும் முன்பு இறந்து விட்டானே என நீயோ நானோ வருத்தப்படக்கூடாதல்லவா? அதற்காகவும் தான் என்றான் ஆதித்தன். போட்டிக்கு அழைத்தவனுடன் தான் போரிடுவான் இந்த பாண்டியன், வேடிக்கை பார்ப்பவருடன் அல்ல என்ற வீரபாண்டியன் தன் வாளை கையில் ஏந்தினான். சுற்றி நின்ற அனைவரும் விலக வெறி கொண்ட வேங்கைக்கும் சினம் கொண்ட சிங்கத்துக்கும் போர் ஆரம்பமாயிற்று. தன் வாழ்நாளில் அப்படி ஒரு தனிப்போரை தான் கண்டதில்லையே என பழுவேட்டரையரே பரிதவித்தார். சுந்தர சோழரோ மகனின் வீரத்தை நிதானமாக நேரிலும் அனுபவித்தார். பார்த்திபனோ மிரண்டு போய் நின்றான். இருவரும் சளைத்தவர்கள் இல்லை என்று பூதி விக்ரம கேசரியாரும் சம்புவரையரும் கவலைப்பட்டனர். இவர்கள் இருவரும் எதிரிகளாக இல்லாமல் ஓர் அணியில் இருந்திருந்தால் உலகையே வென்றிடலாமே என்று நினைத்தனர். ஆத்திரத்திலும் வெறியிலும் நிதானம் இழந்து கொண்டிருந்தான் வீரபாண்டியன். சிறு பையன் என்று ஆதித்தனை தவறாக எடை போட்டது மிக பெரிய தவறு என்று புரிந்தது. போராட்டம் நிற்கவில்லை, மாறி மாறி தாக்குதல் நடந்தது. முடிவே இல்லாத போராகிவிடுமோ என்ற எண்ணம் அனைவர் மனதிலும் கிளர்ந்து எழுந்த அந்த நொடி தூரத்தே மீன்கொடி தாங்கிய புரவி கூட்டம் இரைச்சலோடு சோழர் படையை நோக்கி வருவது போல தோன்ற ஒரே கணம் தன் கவனத்தை வீரபாண்டியன் அங்கே திசை திருப்ப திரும்பிய தலை ஆதித்தனின் வாள்பட்டு தரையில் உருண்டு சுந்தர சோழரின் யானையின் காலடியில் விழுந்தது. தன் கண் எதிரிலேயே தன் நண்பன் வீரபாண்டியனின் தலையை ஆதித்தனின் வாள் வெட்டி எறிந்ததை கண்ட ரவிதாசனும் பரமேஸ்வரனும் அதிர்ந்து போய், எவனை காக்க உயிர் கொடுக்க வந்தோமோ அவன் உயிரே போன பிறகு போராடி பயனில்லை என வந்த வழியே திரும்பி தப்பித்து ஓடினர். பார்த்திபன் தனது படைகளுடன் அவர்களை துரத்த ஆரம்பித்தான். கீழே கிடந்த வீரபாண்டியனின் தலையை ஒரு வேலில் குத்தி தஞ்சை அரண்மனையின் வாசலில் பல நாட்கள் தொங்கவிட்டிருக்கிறான் வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரியான ஆதித்த கரிகாலன் எம் தலைவன். இந்த ஒரு செயல்தான் ஆதித்தனை அழித்தே தீர வேண்டும் என வீரபாண்டியனின் ஆபத்துதவிகளுக்கு வெறியூட்டியது. இந்த வெறி நாளுக்கு நாள் வளர்ந்து காலகாலத்திற்கும் பாண்டியர்களும் சோழர்களும் பகையாளிகளாகவே மாறிவிட்டது. இந்த பகையின் வெளிப்பாடுதான் நேற்றைய மத யானை தாக்குதலும் கூட. இது நிற்காது, தொடரும். வஞ்சனையாக பழி தீர்க்க முயல்வார்கள் என்பதை அறிந்ததால்தான் என் நண்பன் உங்களை எச்சரிக்கையாக இருக்கும்படி செய்தி அனுப்பியுள்ளார். நேரில் பார்க்கவில்லை என்பதற்காக எம் தலைவனின் வீரத்தை குறைத்து மதிப்பிடாதீர்கள். அதை பார்ப்பதற்கும் ஒரு கொடுப்பினை வேண்டும். நெஞ்சு நிமிர்த்தியவாறே கம்பீரமாக கூறி முடித்தான் வந்தியத்தேவன். விழிகள் விரிய திகைத்து போய் நின்றாள் குந்தவை. ஒரு புறம் ஆதித்தனின் வீரம் அரள வைத்தது என்றால், மறுபுறம் அவன் மீது வந்தியத்தேவன் கொண்டிருந்த நம்பிக்கையும் உறுதியும் அவளை மிரள வைத்தது. குழந்தையும் நெருங்கியது அவர்களின் பாதையில். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 21. திடீரென நினைவுக்கு வந்தவளாக கேட்டாள் குந்தவை. இந்த போரின் மொத்த நிகழ்விலும் உங்களை பற்றி எங்குமே கூறவில்லையே. களத்தில் இருந்தீர்களா இல்லையா? உங்களையும் கந்தமாறனையும் திறனாக போரிட்டார்கள் என பழுவேட்டரையர் தெரிவித்தாரே. நீங்கள் கூறிய நிகழ்வில் நீங்களே இல்லையே. தற்பெருமை பேசுவது ஆதித்தனுக்கு மட்டுமல்ல, எனக்கும் பிடிக்காது. அதனால்தான் தவிர்த்து விட்டேன் என்றான் வந்தியத்தேவன். நடந்ததைத்தானே கேட்கிறேன். சரி, உங்களை விடுங்கள். கந்தமாறன் கலந்து கொண்டாரா? எவர் படையில் போரிட்டார்? நீங்களும் அவருடன் கலந்தே போரிட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். இதற்காவது நேரடியாக பதில் கூறுங்கள். நல்லது, உங்களின் பிடிவாதத்திற்காக சொல்கிறேன். வீரபாண்டியன் தலை கொண்ட போரில் நானும் கந்தமாறனும் நேரடியாக களம் இறங்குவது பல பெரியவர்களுக்கு உடன்பாடில்லாத காரணத்தால் சம்புவரையர் படையில் சிவப்பு நிற இறகு அணிந்த 2 வரிசை வீரர்களுக்கு பொறுப்பேற்று நானும் கந்தமாறனும் சுய அடையாளமே இன்றி களமிறங்கினோம். கடைசி வரை மாமன்னர் சுந்தர சோழரை எவரும் நெருங்காத வண்ணம் வளையங்களாக காத்திருக்க வேண்டும் என்பது ஆதித்தனின் எங்களுக்கிட்ட கட்டளை. நட்பின் பால் கொண்ட மதிப்பால் சாதாரண வீரர்களாகவே களம் கண்டு அதை நிறைவேற்றினோம். ஆனால் சமயம் பார்த்து வீரபாண்டியனின் படைக்குள் நேர்கோடாக புகுந்து தாக்கி எவரும் எதிர்பாராத வண்ணம் வீரபாண்டியனின் எதிரே ஆதித்தனை முன்னிறுத்தியதும் நாங்கள்தான். எங்களை எவராலும் கண்டுபிடிக்க இயலவில்லை. பழுவேட்டரையருக்கே ஐயம்தான். ஆதித்தனிடம் கேட்டே உறுதிப்படுத்தி கொண்டார் என்றான் வந்தியத்தேவன். செயற்கரிய செயலை செய்துவிட்டு சாதாரணமாக ஒதுங்கி நிற்கிறீர்களே. இப்போர் நாளைய வரலாறாகும் போது உங்களின் இருப்பே தெரியாமல் போய்விடுமே. கவலை இல்லை. வீரபாண்டியன் தலை கொண்ட வரலாறு ஆதித்தனுக்கு மட்டுமே உரியது. அதில் வேறு எவருக்குமே வேலையில்லை. திட்டமிட்டதும் திறம்பட செயலாற்றியதும் அவர் ஒருவர்தான். நாங்கள் அனைவரும் அவரின் கருவிகள்தாம். இளவரசியாரே,
தங்கள் தமையனின் வீரம் இவ்வளவுதான் என்று அளவிட முடியாதது. அதைவிட அதிகம் அவர் சோழத்தின் மீது கொண்ட பற்று. இதை உணர மட்டும் இயலுமே தவிர வெளிப்படையாய் கணக்கிட இயலாது. நீங்கள் என்னை பெயரிட்டே அழைக்கலாம். இளவரசியாரே என்ற அடைமொழியெல்லாம் தேவையில்லை. உரிமை உள்ளவர்களை மட்டுமே பெயரிட்டு அழைப்பது என் வழக்கம். அதிலும் நீங்கள் சோழத்தின் இளவரசி. ஆதித்தன் என என் அண்ணனை பெயரிட்டே சொல்கிறீர்களே, அது எந்த உரிமையிலோ? அது நட்பு, உயிரில் கலந்தவன் என்ற உணர்வு, எம் தலைவன் என்ற கர்வம். மூன்றும் சேர்ந்து கம்பீரமாக சொல்ல வைக்கிறது அவன் பெயரை. வீரம், நட்பு, விசுவாசம் போலவே அன்பு, பரிவு, பாசம், நேசம் போன்ற உணர்வுகளும் உண்டு வல்லத்து அறையரே. ஆம், மறுக்கவில்லை. கிடைத்தவற்றை பற்றி மட்டுமே பேச முடியும். சிலவற்றை இனிமேல்தான் தேட வேண்டும். தேடுபவை சில மிக அருகிலேயே இருக்கும், நம்மால் உணர முடியாமலும் போகும். இதையும் நினைவில் வையுங்கள். மலர் அருகிலேயே இருக்கிறதே என்பதற்காக பறித்துவிட முடியாது இளவரசியாரே. வண்டுக்கு எல்லைகள் ஏதும் இருப்பதாக தெரியவில்லையே. தவறு. தோட்டத்து மலர்களை வண்டுகள் சொந்தம் கொண்டாடலாம், பூஜைக்கு செல்பவைகளே அல்ல. மலரின் விருப்பத்திற்கு அப்போது மதிப்பேதும் கிடையாதா? காலம் அங்கீகரிக்கும் வரை காத்திருக்க வேண்டியது மலருக்கு அவசியம். காத்திருப்பதற்கும் ஒரு உறுதியான நம்பிக்கை வேண்டுமல்லவா வல்லத்தரையரே? உண்மை. ஆனால் நேசமும் நம்பிக்கையும் வேறு வேறு அல்லவே. நல்லது. குடந்தை ஜோதிடர் வீடு வந்துவிட்டது. நீங்களும் வருகிறீர்களா? இல்லை, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. பிறர் நம்பிக்கையை நான் மறுப்பதும் இல்லை. தஞ்சை செல்ல வேண்டும். விடைபெறட்டுமா? தஞ்சையா? எதற்கு? நேராக காஞ்சிக்கு செல்வீர்கள் என்றல்லவா நினைத்தேன். அருள்மொழிவர்மரை சந்தித்து வர சொல்லி ஆதித்தன் உத்தரவு. அவர் தஞ்சையில் இருப்பதால் என் புறவியும் தஞ்சை நோக்கி பயணிக்கிறது. தன்னிடம் இருந்து ஒரு ஓலையை எடுத்தால் குந்தவை, இதை அண்ணனிடம் சேர்த்து விடுங்கள் என்றாள். புறப்படுகிறேன். மீண்டும் சந்திக்க காலம் அருளட்டும் என்றான் புறவையில் இருந்தபடியே வந்தியத்தேவன். என் கரம் பற்றியதை நினைவில் நிறுத்தி வையுங்கள் என்றாள் குந்தவை ஏக்கமாக. இளவரசி, நீங்களுமா என்று சிரித்த வந்தியத்தேவன், கரம் பற்றி காப்பாற்றியதை என சொல்லுங்கள் என்றான். தனது புறவையிலிருந்து இறங்கினாள் குந்தவை. அவளோடு வந்த பல்லக்கும் வீரர்களும் குடந்தை ஜோதிடர் வீட்டை அடைந்து விட்டதையும் கவனித்தாள். சுற்றுமுற்றும் கவனித்தாள். மெல்ல வந்தியத்தேவனின் அருகில் வந்தாள். தன் கை உயர்த்தி வந்தியத்தேவனின் வலது கையை பற்றினாள். நான் கரம் பற்றியது என்று கூறியது காப்பாற்றியதை அல்ல, இப்போது என் கரம் பற்றி இருப்பதை. எனக்குள் ஒரு உள்ளுணர்வு இதை செய்ய தூண்டியது. இது சரிவருமா என்று எண்ணக்கூட பிடிக்கவில்லை. என் கரம் பற்ற பலர் நினைத்ததுண்டு. ஆனால் நான் விரும்பி கரம் பற்றிய ஒரே ஆண்மகன் நீர்தான் என்பதை நினைவில் நிறுத்துங்கள். பெண்களுக்கு இயல்பான அச்சம், நாணம் என்னிடம் வெளிப்பட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நினைத்ததை செயலாற்றும் முனைப்பு என்னிடம் உண்டு என உங்கள் நண்பர் ஆதித்தன் கூறுவார். காத்திருப்போம். நீங்கள் சொல்லும் காலம் வரை. அதுவரை உங்கள் மனக்கோவிலில் வேறு எவரையும் விளக்கேற்ற அழைத்து விடாமல் இருக்க வாசலை மூடிவிட்டு செல்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு என் நேசமும் உங்களுக்கு உங்கள் நட்பும் பெரியது. அதைவிட பெரியதும் முக்கியமானதும் நம் இருவருக்கும் சோழம். அது நம்மை வாழ வைக்கும். சென்று வாருங்கள். என் தம்பி அருள்மொழிக்கு என் ஆசிகளையும் விரைவில் பழையாறைக்கு வரவும் சொல்லுங்கள். நன்றி. பற்றி இருந்த கரத்தினை விடுவித்து இருகரம் குவித்து வணக்கம் கூறிவிட்டு திரும்பி நடந்து புறவி ஏறி தலை சாய்த்து ஒரு பார்வை பார்த்துவிட்டு புறப்பட்ட குந்தவையை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே நின்றான் வந்தியத்தேவன். இத்தனை கம்பீரமாக நேசத்தை, தான் நேசிப்பதை ஒரு பெண்ணால் வெளிப்படுத்த முடியுமா என்ன? தனக்குள்ளேயே அதிர்ந்து போய் நின்றான் வந்தியத்தேவன். இனி அவன் தன் நிலை திரும்ப நேரமாகும் என அவனது புறவி உணர்ந்ததோ என்னவோ, தானே தஞ்சையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. அதே நேரம் தஞ்சை அரண்மனையில் கவலையே உருவாக மாமன்னர் சுந்தர சோழர் அமர்ந்திருக்க அருகே அவரது பிரம்மராயரான அனிருத்தரும் உடனிருந்தார். எதிர்பார்க்கவே இல்லை அனிருத்தரே. வெற்றி வாகை சூடி திரும்புவார் என்று நினைத்த கொடும்பாளூர் அரசர் வீர மரணம் எய்துவார் என்று நான் நினைக்கவே இல்லை. பாய்ந்து வந்த வேலை தன் நெஞ்சில் கேடயமாக்கி தடுத்திருக்கிறார் எனில் எப்பேற்பட்ட வீரம் அது! இன்னும் பல சாதனைகள் புரிய வேண்டியவரை தன்னகத்தை அமர்த்தி கொண்டானே ஈசன். இனி அடுத்து என்ன என்று எண்ணும் போதே நெஞ்சு கலங்குகிறது. அந்த அபலை பெண் வானதிக்கு என்னவென்று ஆறுதல் கூறுவது? கொடும்பாளூர் அரச நிர்வாகத்தினை நாம் நேரடியாக கையிலடித்து கவனித்து கொள்ளலாம். ஆனால் அடுத்த வீட்டு பெண், அதிலும் வயது வந்த பெண்,
வானதியை எத்தனை நாட்கள் எந்த உரிமையும் இன்றி நம்மோடு வைத்திருப்பது என்று தனக்குள்ளேயே மருகினார் சுந்தரர். அரசே, கவலைப்பட ஏதுமில்லை. கொடும்பாளூர் இளவரசி வானதி நம் இளவரசர் அருள்மொழிக்கு என்றே பிறந்தவர் என நண்பர் பூதி விக்ரமகேசரியார் பலமுறை என்னிடம் கூறியதுண்டு. இருவருக்கும் மனம் முடித்துவிட்டால் போதுமே. கொடும்பாளூரின் காவலனாகவும் வானதியின் கணவனாகவும் நம் அருள்மொழி இருந்துவிட்டு போகிறார் என்றார் அனிருத்தர். என் எண்ணமும் அதுதான். ஆனால் அதற்கு 2 பெரிய தடைகள் உள்ளன. ஒன்று ஆதித்த கரிகாலன், இரண்டாவது குந்தவை. இருவருக்கும் திருமணம் செய்யாமல் சிறியவனான அருள்மொழிக்கு அவசரமாக திருமணம் செய்ய இயலாது. அதைத்தான் யோசிக்கிறேன். ஆம் அரசே, குந்தவையாருக்கு இணையான மணவாளரை தேடுவது கடினம். அதைவிட கடினம் ஆதித்தனிடம் இது பற்றி பேசுவது என்றார் அனிருத்தர். உண்மை. ஆதித்தனின் மனதை அறிவது மிகவும் கடினம். விரைவில் அவனை வடதிசை மாதண்ட நாயகனாகவும் அருள்மொழியை தென் திசை மாதண்ட நாயகனாகவும் அறிவிக்க இருந்தோம். அதற்குள் இப்படி ஒரு பிரச்சனை. ஏற்கனவே இளவரசர் யார் என்ற குழப்பம் தீர்க்கவே, அடுத்த இளவரசர் மதுராந்தகர்தான் என உறுதிப்படுத்தவே இப்படி ஒரு முடிவை நாம் கூடி எடுத்தோம். அதற்காகத்தானே ஆதித்தனை காஞ்சியிலேயே தங்க வைக்க சொல்லி பார்த்திவேந்திரனிடமும் அறிவுறுத்தினோம். அதற்காகத்தானே அருள்மொழியையும் இங்கு வரச் சொன்னோம். இப்போது அத்தனையும் குழப்பமாகவே நிற்கிறது என்றார் மாமன்னர். எதுவும் குழப்பமாகவில்லை அரசே. வடதிசை மாதண்ட நாயகராக பொறுப்பேற்க இருக்கும் ஆதித்தரின் மணவிழாவை முதலில் முடிவித்து விடுவோம். பிறகு தென் திசை நாயகராக பொறுப்பேற்கவிருக்கும் அருள்மொழியின் மணவிழாவையும் பட்டமேற்பு விழாவினையும் ஒரே சமயத்தில் நடத்திவிடுவோம் என்றார் அனிருத்தர். குந்தவையை மறந்துவிட்டீரே. மறக்கவில்லை மன்னா. குந்தவைக்கு மணமகனை முதலில் தேர்ந்தெடுப்போம். குந்தவையின் விருப்பத்தினையும் கேட்போம். சோழ பேரரசின் செல்வ புதல்விக்கு மணமகனாக வர தகுதியுடையவர்கள் எவரவர் என்பதை ஆராய்ந்து குந்தவையிடம் சொல்வோம். முடிவை குந்தவையை எடுக்கட்டும். 1 வருட காலத்திற்குள் மூவருக்கும் திருமணம் நடத்திவிட்டால் பெரிய அளவில் வேறுபாடு தெரியாது என்றார் அனிருத்தர். சரியான முடிவுதான். ஆதித்தனிடம் இது பற்றி பேசுவது யார்? நானே நேரில் சென்றாக வேண்டும். வேறு வழியில்லை என்றார் மன்னர். தேவையில்லை அரசே. ஆதித்தன் உங்கள் பேச்சைப் போலவே தனது தம்பியின் பேச்சையும் மீறுவதில்லை என்பதை நான் அறிவேன். தம்பி அருள்மொழி மீது அளவு கடந்த பாசம் அவருக்கு. ஆம், ஆதித்தன் மற்ற எல்லோரையும் விட அதிக பாச உணர்வு கொண்டவன்தான். ஆனால் எதையும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டான் என்பதுதான் அவனுடைய குறை. கோபத்தையும் வீரத்தையும் வெளிப்படுத்தும் வேகம் பாசத்திலும் இருந்தால் அவனை விஞ்ச எவருமே இல்லை. நெற்றிக்கண் காட்டி தீமையை அழிக்கும் ஈசனே எனக்கு பிள்ளையாகி ஆதித்தனாக வந்தானோ என்று ஐயம் எனக்கே ஏற்படுவது உண்டு. அப்படி என்றால் சின்னவர் அருள்மொழி? சங்கு சக்கர ரேகை மச்சங்களை தன் உடலில் கொண்டே பிறந்த அருள்மொழி விஷ்ணு போன்றவன் என பலரும் கூறுகின்றனரே. தெளிவானவன், அமைதியானவன், அதே சமயம் வீரத்தின் வடிவம். கண்களில் கருணையும் நெஞ்சினில் தீரமும் கொண்டவன் என சுந்தர சோழர் கூறிக்கொண்டிருக்கும் போதே உள்ளே நுழைந்தான் அவன். ஆதித்த கரிகாலனின் அன்பு தம்பி அருள்மொழி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.